வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணிகண்டன். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் வந்து சிவோகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அது யார் சொன்ன அப்படின்னா சங்கராச்சாரியார். ஓகே, அது இல்லாமல் நிறைய இடத்துல சிவோகம், ஓம் சிவோகம் சாங், ஓகே, நிறைய இடத்துல இந்த சிவோகம்ன்ற வேர்ட் வரும். ஓகே, வாட் இஸ் சிவோகம் அப்படின்னா என்ன, சிவோகம்னா என்ன, வாட் இஸ் சிவா அப்படின்றத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அந்த சிவோகம்ன்ற வேர்டு முதல்ல யார் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு, ஓகே, நான் தான் முதல்ல அவர் பண்ணதை நான் பார்க்கல. ஓகே, சங்கராச்சாரியார்ன்றவர் வந்து 7 வயசுலேயே வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்து, ஓகே, அவர் வந்து சிவனோட ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எப்படி கிருஷ்ணர் வந்து விஷ்ணுவோட ரீஇன்கார்னேஷன் சொல்கிறாங்களோ, அதே மாதிரி சங்கராச்சாரியார் வந்து சிவனோட ரீஇன்கார்னேஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது அது எப்படி உண்மை நம்மளுக்கு தெரியும், அவர் எப்படி உண்மையாகவே ரீஇன்கார்னேஷனாக உண்மையே இல்லைன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ சிவனோட ரீஇன்கார்னேஷன் அவர் மட்டும்தானே அப்படின்னா இல்லை. நான் இதை கேட்குறேன், நீங்கள் ரோட்டில் போகிற நாய், பன்னி, கொசு எல்லாமே சிவனோட ரீஇன்கார்னேஷன் தான். ஓகே, ஸோ அப்போ அவர் மட்டும் என்ன ஸ்பெஷல், அவரை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்பெஷலாக வாழ்ந்தார். ஓகே, அதாவது அவர் சிவன்றதை உணர்ந்து அதே மாதிரியே வாழ்ந்தவர் வந்து அவர். அதனால தான் ரீஇன்கார்னேஷன் அவர்னு சொல்கிறது. ஓகே, அதனால தான் இப்போது கிருஷ்ணரை ஏன் விஷ்ணுவோட ரீஇன்கார்னேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிவானா என்ன, விஷ்ணுனா என்ன, அண்ட் பிரம்மானா என்னன்னு சொல்லிட்டு. இது யாருமே உண்மையாகவே கடவுள்னு அங்கே ஒரு பொருள்லாம் இல்லை. வயிற்றில் உட்காந்து வயிற்றுலேருந்து லோட்டஸ்லாம் போய் அங்கே லோட்டஸில் பிரம்மாலாம் உட்காந்து இல்லை. ஓகே, ஸோ இது ஒரு தன்மை. ஓகே, சிவம்ன்றது ஒரு தன்மை, ஓகே, விஷ்ணுன்றது ஒரு தன்மை, பிரம்மான்றது ஒரு தன்மை. ஓகே, ஸோ இதே கிருஷ்ணரை வந்து விஷ்ணுவோட இதுன்னு சொல்கிறாங்கன்னா, விஷ்ணுன்ற தன்மை என்னதுன்னா மெயின்டெனன்ஸ். ஓகே, தர்மம்னு சொல்லுவாங்க. தர்மம்னா என்ன, ஒரு பொருளை கீழே போடுறோம். எதுவும் நான் ஏற்கனவே அதமம் தர்மம்ன்ற வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஒரு விஷயத்தை வந்து ஒரு பொருளை கீழே போடுறேன் அப்படின்னா அது கீழே விழுது இல்லை, அதுதான் அந்த பொருளோட தன்மை, அதோட தர்மம். கீழே போட்டால் அது கீழே தான் வேணும். ஏன்னா அதுக்கு ஒரு டென்சிட்டி இருக்குது, கீழே கிராவிட்டி இருக்குது. அதுதான் சயின்ஸ், அதுதான் படைக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருந்தால் தான் அது தர்மம். அதுக்கு எது மாறாக அது செயல்பட்டதுன்னா அது அதர்மம். ஓகே, ஸோ மனுஷன்ற என்ன பண்ணுறோம், எல்லா மனித பிறவியும் என்ன பண்ணுறோன்னா அதர்மத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். வி ஆர் நாட் லிவிங் ஆஸ் தர்மம். அதாவது மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு விதி இருக்குது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அது என்ன விதி, நம்ம அதையே நம்ம ஆப்போசிட்டாக எப்படி வாழறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஆம்பளை இல்லை பொம்பளை அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, அது வந்து அதர்மம். நீங்கள் உங்களுக்கு ஒரு பேர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, பேர் இருக்குல்ல, எல்லாருக்குமே பேர் இருக்குது, ஸோ அது அதர்மம். அப்புறம் உங்களுக்கு ஒரு சொசைட்டி, கண்ட்ரி இருக்கா, அது அதர்மம். உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கா, அதர்மம். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியை ரொம்ப லவ் பண்ணுறீங்களா, பிக் அதர்மம். ஓகே, அதர்மம். ஓகே, இதெல்லாம் அதர்மம். ஓகே, அப்போ தர்மம்னா என்ன அப்படின்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன, காட்டுவாசி மாதிரி இருப்பியா, இல்லை, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்லி ஒன் திங் யூ ஷுட் ஹேவ் இஸ் லவ் அண்ட் த நாலேஜ் ஆஃப் ஹூ யூ ஆர், ஹூ இஸ் எவ்ரிதிங் எல்ஸ், ஹூ இஸ் எவ்ரி ஒன் எல்ஸ் அண்ட் வாட் இஸ் எவ்ரிதிங் எல்ஸ். இதெல்லாமே நம்ம தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுதான் தர்மம். ஓகே, அதுதான் சிவம். ஓகே, சிவோகம்னா என்ன, சிவா அகம். ஓகே, அகம் பிரம்மாஷ்மின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அகம் பிரம்மாஷ்மின்னு என்ன, அயம் பிரம்மா அப்படின்னு அர்த்தம். சிவோ அகம் அப்படின்னா என்ன, அகம்னா நான்றது ஆயிடுச்சு, சிவம். சிவோ அகம்னா அயம் சிவா. அயம் சிவான்னு என்ன, இட்ஸ் நாட் அயம் சிவா. சரி, இப்போது சங்கராச்சாரியார் பாட்டு இருக்குது, நிர்வாண ஷடகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அது வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு சம்டைம் படிப்பேன். டெய்லியும் படிக்கணும்னு நினச்சேன், பட் ஸ்டில் மைண்ட் இஸ் நாட் லெட்டிங் மீ டூ இட் எவ்ரி டே. சி, ஸோ இதில் ஃபஸ்ட்டு 4 லைன் மட்டும் பார்க்குறேன். நிறைய பெருசாக இருக்குது, 2 பேஜ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இது மட்டும் நான் படிக்கிறேன், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது என்ன சொன்னார் அப்படின்றது. ஸோ மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம். ஓகே, மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படின்னா என்னோடய மனம், என்னோடய புத்தி, ஓகே, என்னோடய சித்தம் எல்லாமே வந்து நான் கிடையாது அப்படின்றார். ஓகே, நோத்ர ஜீவ நாச்ச கிரான நேத்ரா எப்படின்னா, ஐ எம் நாட் த ஆர்கன்ஸ் ஆஃப் ஹியரிங், நாட் த டேஸ்டிங், ஸ்மெல்லிங் ஆர் சீயிங் ஆர் டச்சிங்.
என் பாடி நான் இல்லை, ஓகே, அதில் வர சென்சேஷனும் நான் இல்லை. இது தொடுறது, கேட்குறது, பார்க்கறது, இது எல்லாமே நான் கிடையாது. இதெல்லாம் நான் இல்லை. ஓகே, சான்ஸ்கிரிட்டை விட்டுலாம் சரியாக வர மாட்டேங்குது. ஸோ பாட்டு போட்டு கூடயே பாடும்போது வரும், ஆனால் படிக்கும்போது வரல. ஓகே, ஸோ நெய்தர் ஐ எம் த ஸ்கை, நாட் த எர்த், நாட் நெய்தர் த ஃபயர் ஆர் த ஏர். இந்த பஞ்சபூதங்களும் நான் இல்லை. ஓகே, ஆனால் பயாலஜிக்கலாக சயின்டிஃபிக்கலாக பார்த்தா நம்ம பாடியில் இருக்கிறது பஞ்சபூதம். அதை வச்சு தான் நம்ம பாடி இருக்குது. நான் பாடியை நான் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பஞ்சபூதம் நான் எப்படி இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதுவும் நான் இல்லை. ஐ எம் த எவர் பியூர் பிளிஸ்ஃபுல் கான்ஷியஸ்னஸ். ஐ எம் சிவா, ஐ எம் சிவா, சிவோஹம் சிவோம். சித் ஆனந்த ரூபா சிவம் சிவம். சிதானந்த ரூபானா எவர் பியூர் பிளிஸ்ஃபுல் கான்ஷியஸ்னஸ், எப்போவுமே இருக்கிற கான்ஷியஸ்னஸ், பியூர் பிளிஸ்ஃபுல். ஐ எம் சிவா, ஐ எம் சிவா, சிவோஹம் சிவோம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இதுக்கப்புறம் நிறைய இருக்குது. அதில் நான் ஃபஸ்ட் 4 லைன் மட்டும்தான் சொன்னேன். ஸோ இது அவர் பாடினார் அப்படின்னா, இப்போ நான் தான் ஆதிசங்கரன் பேர் வச்சுக்கலாம், ஒரு இதுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து அந்த பாட்டை பாடுறேன். என்ன இதில் பாடியிருப்பேன் அப்படின்னா, நான் என்னை பற்றி பாடலை. அதாவது ஆதிசங்கரர் வந்து அவரை மட்டும் பற்றி பாடலை. ஐ அப்படின்னு சொல்லும்போது he was not talking about his self. ஓகே, அதே மாதிரி ஐயில் வந்து ரெண்டு ஐ இருக்குது. ஒன்று கேபிட்டல் லெட்டர் ஐ, ஒன்று ஸ்மால் லெட்டர் ஐ இல்லையா? ஸோ கேபிட்டல் லெட்டர் ஐ அப்படின்னா அது பிக் ஐ. வாட் இஸ் தட்? இஸ் கடவுள், சிவோகம், சிவம். ஓகே, ஸ்மால் லெட்டர் ஐ போட்டோம் அப்படின்னா ஐ, நான் யார்? ஒரு மனுஷன், என்னோடய ஈகோ. ஓகே, நான் மனுஷன், என்னோடய பேர் மணிகண்டன், நான் இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி இருக்குது, இதெல்லாம் வந்து சின்ன ஐ. ஓகே, இது வந்து மாயா, இதுதான். ஓகே, இதெல்லாம் போய் ஸ்மால் லெட்டர் ஐ இஸ் த லை. ஓகே, பிக் லெட்டர் ஐ இஸ் த காட், எவ்ரிதிங். ஓகே, ஸோ அது அவர் பாடும்போது பிக் லெட்டர் ஐன்னு யார் மீன் பண்ணி கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு யார் சொன்னாலுமே சரி, அவங்க they are not meaning that I only for themselves, for the whole existence. ஓகே, அந்த ஐயில் அவரும் இருந்தார், நானும் இருந்தேன், நீங்களும் இருந்தீங்க. கொசு, பன்னி, மாடு, மரம், செடி, கொடி, மலை, கடல் எல்லாமே சேர்ந்தது தான் அந்த ஐ, அவர் சொன்ன ஐ. ஓகே, ஸோ அதுதான் சிவோகம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இட்ஸ் ஆல் பை ப்ராக்டிஸ். ஸோ நான் சொன்னால் மட்டும் பார்த்தாது. ஓகே, ஐம் பிரம்மா, அஹம் பிரம்மாஷ்மி, சிவோகம் சிவோகம் சொன்னால் மட்டும் பார்த்தாது. இதை புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். இட்ஸ் நாட் ஈஸி. அவர் வந்து 7 வயசுலேயே இதை வந்து அப்ளை பண்ணி ஆன்மீகத்தில் போய் 33 வயசு, 32, 33 வயசுலலாம் மோட்சம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு வந்து 40 வயசுக்கு மேலே தான் அந்த அறிவே வர ஆரம்பிச்சிது, டீப்பாக ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஸ்டில் நான் பெரிய ஆள் இல்லை, ஸ்டில் ஐ எம் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸிங். ஸோ அவருக்கு ஏன் 7 வயசுலேயே வந்தது, எனக்கு 40 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நான் வந்து அவரோட கால் தூசி கூட நான் போகல அப்படின்னா, இப்போ சொல்கிற மாதிரி பாஸ்ட் லைஃப்லேருந்து இது வரணும் எல்லாமே. ஓகே, எனக்கு கொஞ்சமாக பாஸ்ட் லைஃப்பில் நான் இதில் ஃபாலோ பண்ணியிருந்ததுனால தான் இப்போ 40 இயர்ஸ்லேயாவது எனக்கு அதில் டச் பண்ணி வந்திருக்கேன். 90 வயசுலேயும் சினிமா படம் பார்த்துட்டு ஃபேஷன் சேனல் பார்த்தவங்க தாத்தாங்கலாம் இருக்காங்களே, இன்னும் இருக்காங்க. ஓகே, ஸோ ஹீரோயின் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு சந்தோஷப்படுற தாத்தாங்க இருக்காங்க, அப்படியே உயிரை விடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வாழ்ந்துருப்பாங்க, அதை அப்படியே இதில் கண்டினியூ பண்ணுறாங்க, திருப்பி அதே கண்டினியூ பண்ணுவாங்க நெக்ஸ்ட் லைஃப்லேயும். ஓகே, எப்போ ஒருத்தங்க ஆன்மீகத்துக்குள்ளே வந்து அதை நல்லா ஆராய்ச்சி உள்ளே போய் தேட ஆரம்பித்து நான் யார், இதெல்லாம் என்ன நடக்குது, எதுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த அறிவு இட் வில் ஃபாலோ அப் இந்த நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் லைஃப். ஓகே, ஸோ அவர் 7 வயசுலேயே ஆன்மீகத்துக்குள்ளே வந்தார்னா அவர் அந்த பிறவியில் ஒரே பிறவியில் பிறந்து அப்பயே வரல. எவ்வளோ வாழ்க்கையில் அவர் அதை ப்ராக்டிஸ் பண்ணி, எவ்வளோ வாழ்க்கையில் அவர் கஷ்டப்பட்டு, எவ்வளோ வாழ்க்கையில் அவர் வந்து குடும்பஸ்தனாக இருந்து கஷ்டப்பட்டுருக்கலாம். ஓகே, ஒரு கை கால் இல்லாதவனாக இருந்து கஷ்டப்பட்டுருக்கலாம். எல்லாருமே அனிமலாக இருந்திருப்பார், எல்லாமே இருந்து தான் அந்த பிறவியில் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்மெண்ட் ஆகி தான் அந்த பிறவியில் வந்து அந்த மாதிரி இருக்கார். ஸோ எல்லாருக்குமே அதான். ஸோ நான் இப்போ இன்டெலெக்டில் எல்லாமே இருக்குது, நான் எப்படி சொல்கிற மாதிரி அதை நம்ம க்ளீன் பண்ணணும். மேலே இருக்கிற மைண்டை க்ளீன் பண்ணால் உள்ளே இருக்கிறது வரும். பட் இட்ஸ் நாட் ஈஸி ஆஸ் ஐ டெல் எவ்ரி டைம். ஓகே, மைண்ட் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை எப்படியாவது நம்மளை கெடுக்கிறது தான் மைண்டோட வேலை. ஏன்னா அது பேர் என்ன, மாயா, சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? சக்தின்றது என்னது, எனர்ஜி. பட் எனர்ஜி வந்து மாயாவாக க்ரியேட் ஆகி, ஓகே, ஸோ இட்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை விட்டு நம்மளால் வெளியே வர முடியல, வர விடாது இந்த மைண்ட். ஓகே, பிகாஸ் மைண்ட் காட் கரப்டட்.
ஓகே, இதுலேருந்து வெளியே வரணும்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணணும் என்ன பண்ணால் க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் நாலேஜ் அண்ட் எல்லாத்தையும் கேதர் பண்ணிகிட்டே இருக்கணும். நாலேஜ் வந்து நம்ம வியர்னா ஆக்சுவலி வி திங்க் வி ஆர் கேதரிங் த நாலேஜ் ஃப்ரம் அவுட் சைட். என்ன நாலேஜாக இருந்தாலும் சரி, ஐ மீன் படிப்பை பற்றி நான் பேசல. படிப்பு வந்து நாலேஜ் கிடையாது. இட்ஸ் அ இடியாட்டிக் ஸ்டூபிடிட்டி. ஓகே, நீங்கள் படிக்கிற காலேஜில் ஸ்கூலில் படிக்கிற நாலேஜ் எல்லாமே ஓகே நாலேஜ்னால் you don't have to gather from outside. It's there in your intellect all the time. Okay, before your birth, after your death, okay, it will be there. ஆனால் அதை வந்து நம்மளால் ஏற்க முடியல. இப்போ நான் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி சங்கராச்சாரியா சொல்லி நான் இதை கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நான் சொல்லி இதை நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே என்னோட இன்டெலெக்ட் இருக்குது, உங்களோட இன்டெலெக்டில் இருக்குது. சங்கராச்சாரியோட இன்டெலெக்டில் அவர் இது சொல்கிறதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப்பில் சொன்னோம் இல்லையா, அப்பயும் இருந்தது. ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம், நம்ம எப்படி எந்த அளவுக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இதில் மைண்டை வந்து செலுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து. ஓகே, தூசி தட்டினோன்னா உள்ளே இருக்கிற நாலேஜ் வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இவர் சொன்னதை நம்ம ஒரு தடவை கேட்டதுனால எனக்கு வந்து ஐ டென்ட் டேக் த நாலேஜ் ஃப்ரம் அவுட் சைட். உள்ளே இருக்கிற ஒரு பொறி தட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ எனக்கு தட்டுச்சு. ஓகே, அந்த மாதிரி நிறைய பேருக்கு தட்டியிருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகர்ஷி அண்ட் விவேகானந்தர், இவங்க எல்லாருமே வந்து இதுதான் அத்வைத வேதாந்தா சங்கராச்சாரியா சொன்னதை வச்சு தான் அவங்க எல்லாமே வந்தாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த மாதிரி பொறி தட்டி தான் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறோம் மேலே மேலே மேலே. ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஐ வில் கோ, பட் என்னோட டார்கெட் அதுதான், அதை அந்த மாதிரி போகணும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் நேம் லைக் ரமண மகர்ஷி, அதுதான் இல்லை. அவங்களுக்கும் அந்த இதில் அவங்களும் வரல. ரமண மகர்ஷியோ இல்லை ராமகிருஷ்ண பரமஹம்சரோ இல்லை சங்கராச்சாரியரோ விவேகானந்தரோ இந்த மாதிரி நான் வந்து வரலாறில் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு நினச்சி வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வரலாறு அப்படின்றதே ஒன்று கிடையாது. ஓகே, உலகம்ன்றதே வந்து போய் மாயன்றது தெரியும். அவங்க பேர் நிலைச்சு நிற்க போதா, அவங்க சொல்லிக் கொடுக்குறத மற்றவங்க கேட்க போகிறாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ஸோ எல்லாரும் இன்டெலெக்ட்லேயே இருக்குது. யாருக்கு அந்த தட்டணுமோ அந்த டைமில் அவங்களுக்கு தட்டும் மைண்ட் பொறி. ஓகே, இன்டெலெக்ட். ஸோ சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஈவன் லைக் மீ, லைக் அதர்ஸ் எல்லாருமே சொன்ன மாதிரி அவங்க சொல்கிறது அவங்களோட கடமை. ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வந்துச்சுன்னா இட்ஸ் செல்ஃபிஷ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே, ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டின்ட்டால எல்லாமே சேர்த்தது ஹோல், பூர்ணம்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் பூர்ணமாக சேர்த்தது தான் வந்து ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே, இதில் வந்து நான் மட்டும் ஆன்மீகத்தில் போய் நான் மட்டும் முக்தி அடையணும், நான் மட்டும் லிபரேட் ஆகணும்னு நினச்சேன்னா தட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, தட் இஸ் செல்ஃபிஷ்னஸ். இட் ஒன்ட் ஒர்க். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நான் சொல்லிவிட்டேன். அவங்க எல்லாமே வந்து மோட்சம் அடைந்ததுக்கப்புறம் யாருக்குமே எதுவுமே சொல்லித்தர முடியாது. ஏன்னா பாடியே இருக்காது. மோட்சம் அடைஞ்சிட்டாங்கன்னா பாடி மைண்ட் இருக்காது. யாருக்கு டீச் பண்ண முடியும்? சோலாக இருந்து ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியும், அவங்களால டீச் பண்ண முடியாது. பாடியோட மைண்டை யூஸ் பண்ணி டீச் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, பட் இவங்கெல்லாம் பாடி மைண்டோடு இருக்கும்போது தான் டீச் பண்ணாங்க. ஓகே, ஸோ அவங்க மோட்சம் அடைஞ்சப்போ டீச் பண்ண முடியாது இல்லையா? அதே தான் எல்லாருமே பண்ணுறேன். ஈவன் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, என்னோடய டார்கெட் டு பிகம் bodiless and mindless in the future, not getting the rebirth. ஓகே, இதெல்லாம் நம்புறவங்க நம்பாதவங்களாம் எனக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்புறவங்க they're going to watch this and analyze it, okay, and take it or leave it. ஓகே, ஸோ அதே தான் நீங்கள் ஒருத்தருமே ஓரளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, புரிஞ்சிச்சு இதெல்லாம் அப்படின்னா, ஓரளவுக்கு இல்லை கொஞ்சம் நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் வந்து யூ வில் ஸ்டார்ட் டீச்சிங். ஓகே, இஃப் யூ டோன்ட் டீச் திஸ், இஃப் யூ டோன்ட் ஷேர் திஸ், ஓகே, நாட் டீச்சிங் திஸ்ன்னு சொல்கிறத விட லைக் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பார்க் வர வைக்கணும் மற்றவங்களுக்கு. ஓகே, அது மட்டும்தான். யூ cannot give the knowledge. ஓகே, யூ just sharing the knowledge, already they have it in the intellect. ஓகே, ஸோ அவங்க அதை கேட்டவுடனே அவங்களுக்கு உள்ள மைண்ட் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இன்டெலெக்டில் நேராக ஸ்பார்க் வந்துடும். அவங்க வந்து அதை they will start analyzing it. ஓகே, and they start practicing it. அப்படி இல்லை மூளை வந்து ரொம்ப மங்கி இருக்குது, சினிமா அது இது, ஓகே, வேர்ல்டு லைஃப்பில் ரொம்ப இதுவாக இருந்தாங்கன்னா they cannot take it, they will not understand it, they will not believe it. ஓகே, ஸோ don't care about them. ஓகே, they will also come. எல்லாருக்குமே இது வந்து கிடைக்க வேண்டிய விஷயம், கிடைக்க போகிற விஷயந்தான் இந்த லிபரேஷன்ன்றது சோலுக்கு. பட் இது ஒரு கேம்.
ஓகே கேமுக்குள்ளே விளையாட போயிட்டோன்னா விளையாடிட்டே இருப்போம்ல, ஒரு கேமில் போய்ட்டு அடிக்ட் ஆகிடும், விளையாடிட்டே இருப்போம். வெளியே வந்து நம்மளோட வேலை என்னமோ அதை செய்யறதுக்கு மறந்துடுவோம் இல்லையா. ஒரு கேண்டி க்ரஷ் அது மாதிரி கேம்ஸ்லாம் பாருங்களேன், உள்ளே போயிட்டோன்னா வெளியே வரதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஓகே PS5 இப்போல்லாம் பசங்க இந்த ரோப்ளாக்ஸு வாட் இஸ் த மைண்ட் கிராஃப்ட்லாம் மாட்டின்னு பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க இந்த குட்டி குட்டி பசங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வர முடியாது. அதுதான் இந்த கேம் உள்ளே வந்துட்டோம். ஓகே வாட் கேம்? லைஃப் கேம். எப்படி வந்தோம்? என்ன மாதிரி கேம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்தோம்? பாடி, மைண்ட், ஓகே எனர்ஜி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே இந்த கேமை விட்டு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா இந்த பாடி, மைண்ட் இதெல்லாம் விட்டுட்டு தான் வெளியே போக முடியும். ஓகே ஸோ அதுதான் சிவோகம்னா இதுதான், புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸோ ட்ரை டு லேர்ன், அனலைஸ் அண்ட் ஷேர். ஓகே நன்றி, வணக்கம்.